கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 27/5/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான கெஸ்ஸிங். டுடே கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தா 956. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்தோன்றதை வாங்க டீட்டெயில் ரிவ்யூவாக பார்த்துருவோம். சரிங்களா? வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் மற்ற எந்த ஒரு கெஸ்ஸிங்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் தான் 3 டிஜிட் வின்னிங்கே வர வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 956. ஓகேங்களா? நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 958 கொடுத்துருக்கோம். இது ஒரு நம்பரில் போயிடுச்சு. இல்லைன்னா இதில் வந்து ஏபி பாஸு, ஏபி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போகுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். 9-5 சேமாக உள்ளே உட்காந்துருச்சு. பட் ஆனால் 8 மட்டும்தான் மிஸ்மேட்சாக உள்ளே வந்துருச்சு. 8 எதனால் நம்ம வச்சோம்னா 048, 8க்கு 8 கூட இறங்கும். 4க்கு பவர் பார்த்தோம்னா 8, 0க்கு ஃப்ளிப்பு பார்த்தாலும் 8. அதனால் 8 வந்து ஒரு ஹைலைட்டான நம்பர்னால இப்படி நம்ம தூக்கி வச்சோம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதிகபட்சமாக கன்ஃபார்ம் நம்பர் எடுத்ததுக்கப்புறம் தான், கன்ஃபார்ம் வின்னிங் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சோம். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 27/5/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 469. இதுதான் நம்ம ட்ரா நம்பருக்குரிய செக்ஷன். இதே நீங்கள் 469 கூட பாக்ஸாக ஒரு செட்டு போட்டுங்க. எதனாலனா இதை அப்படியே தூக்கி வைப்பான். ஏன்னா ஆல்ரெடி வச்சுருக்கான், அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி 13/5/25 அப்போ என்ன பண்ணான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 467 ட்ரா நம்பரு. ரிசல்ட் பார்த்தா 746. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். எதுக்கும் இந்த 469 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அதாவது 956, இந்த 469ம் இன்றைக்கி டுடே ரிசல்ட்டு சோல்ட் அவுட் நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 269 தான். அதனால் எதுக்கும் 469 எடுத்துக்கங்க இந்த 2 நாளில். இப்போ நீங்கள் டியர் விளாட்றனாலும் இந்த 269 ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா சோல்ட் அவுட் நம்பர் வந்தாலே கன்ஃபார்மாக அந்த நம்பர் மறுபடியும் ரிட்டனு ரிசல்ட்டில் வரும். ஓகேங்களா? அதனால் இந்த 269 ஆர் 269 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது நாள் ரிசல்ட்லேயும் உங்களுக்கு முடிவு வந்துடும். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர் 472. ஓகேங்களா? 472 248. ஓகேங்களா? 248க்கு அடுத்தாப்பில் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 316. ஓகேங்களா? 316. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 749. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய பாக்ஸுக்கான ஒரு செட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 472, 248, 749 மற்றும் 316 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 3169. ஓகேங்களா? 3169 3042 அண்டு 24. அதுக்கடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 79. இதை மட்டும் உல்ட்டா பண்ணிக்கோங்க, 97. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய
ஏபிஏசிபிசிக்கான ஒரு செட்டில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இந்த செக்ஷன் தான். ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கான ஒரு ஏபிஏசிபிசி 316930422479 அண்ட் 97. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் நம்ம எப்பயும் போல் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, 3 டிஜிட். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 319. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 319. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 274. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 235. ஓகேங்களா, 235. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 467. இந்த சோல்ட் அவுட் நம்பர் 269024. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆப்போசிட் டு பவர். ஓகேங்களா, இது வந்து ரிசல்ட்டு இந்த 956லேருந்து அப்படியே பவர் செக்ஷன், பவர் அண்ட் ஃப்ளிப் செக்ஷன் தான் இந்த 319, 274, 235, 024, 269 அண்டு 467. ஓகேங்களா, இதுதான் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபாலோயிங் நம்பர் தான். ஓகேங்களா, யாரெல்லாம் ஃபாலோயிங் பண்ணுறீங்க ஓகேங்களா, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ போர்டில் இன்னும் நமக்கு எந்த நம்பர் வரலை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஏ போர்டை பொறுத்தளவு நமக்கு அதிகபட்சமாக நமக்கு இன்னும் இந்த மாதம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டை பொறுத்தளவு இன்னும் 1 வரல. ஓகேங்களா, பி போர்டை பொறுத்தளவு இன்னும் 8 வரலை. பி போர்டை பொறுத்தளவு இன்னும் 8 வரல. அதுக்கு அடுத்தாவில் பார்த்துக்கிட்டோம்னா வேறு என்ன நம்பர் பெண்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 பெண்டிங். 8 9. ஓகேங்களா, அதுக்கடுத்து எதுவும் பி போர்டில் எதுவும் பெண்டிங் இருக்கா நண்பர்களே? அதுக்கடுத்து பி போர்டில் எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7. ஓகேங்களா, சி போர்டை பொறுத்தளவு பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது ஹைலைட்டாக சரிங்களா பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் எல்லா நம்பரும் வந்துருச்சோ. வி போர்டை பொறுத்தளவு 8, 9, 7. சி போர்டை பொறுத்தளவு 3 மட்டும் இன்னும் பெண்டிங். சி போர்டை பொறுத்தளவு இது ஆல் பெண்டிங். அதாவது இந்த மாதம் மேற்கூறிய பெண்டிங் செக்ஷன் ஏ போர்டை பொறுத்தளவு 1 இன்னும் வரணும். ஓகேங்களா, வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 8. பி போர்டை பொறுத்தளவு 8, 9, 7. சி போர்டை பொறுத்தளவு 3. சி போர்டை பொறுத்தளவு 3 நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, யார் யாரெல்லாம் என்னென்ன நம்பர் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வந்து ஃபாலோவிங்கான ஒரு நம்பர். இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படி தான் ஹைலைட்டாக பார்க்கப்போம் சரிங்களா. ஆல்போர்டை பொறுத்தளவு ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 1, 8. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 7, 1, 8 ஆல் போர்டு. பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. 7, 1, 8 ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸையும் கவர் பண்ணியாச்சு. இன்றைய கெஸ்ஸிங் இனி நான் முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் just for
கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கானவே. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.